போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இவரே நம் கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கு நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே, ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே, மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே, மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம் அனைவருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால், கிறிஸ்தவ வாழ்வினுடைய நெறிமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டியது எது என்றால், அன்பு என்கின்ற ஒன்றை நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளமாக கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அன்பு ஏதோ மேலோட்டமானதாக அல்ல, மாறாக ஆழமானதாக, பொறாமைப்படக்கூடாததாக, அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, பொறுமையுள்ளதாக, பிறருக்காக, படைத்த கடவுளுக்காக எல்லாவற்றையுமே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினையை ஏற்றுக்கொண்டு அன்பை நம்முடைய வாழ்வினுடைய மூலதனமாகவும் அடித்தளமாகவும் கொண்டு வாழுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லோரையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும்
மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 7 இறைவசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ, இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்ற. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவர் ஒரு காலத்தில் சொன்னார், எங்கே 2 3 என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே
அந்த சூழல் எப்படி மாறி இருக்கிறது என்றால், எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறார்களோ அங்கே சண்டையும் சச்சரவும் கூச்சலும் குழப்பமும் தான் நிறைந்திருக்கின்றன. ஆண்டவர் இல்லாமல் போய்விட்டார் என்கின்ற நிலைதான் இன்றைய காலகட்டத்திலே இருக்கிறது. ஏன் எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறார்களோ அங்கே கூச்சலும் குழப்பமும் இருக்கிறது, சண்டையும் சச்சரவும் இருக்கிறது. ஏன் வன்முறை தலைவிரித்தாடுகிறது? எதற்காக மக்கள் மத்தியிலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, அங்கே ஆண்டவருடைய கட்டளை வாழ்வாக்கப்படவில்லை. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த நெறிமுறைகளும் படிப்பினைகளும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மால் மறந்து போய்விட்டோம் அல்லது மறக்கப்பட்டு விட்டன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்றால் எதை கடைபிடித்தோம் என்றால் நாம் இழந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி கூச்சலும் குழப்பமும் நீங்கி அமைதியும் ஆனந்தமும் மக்களிப்பும் நிலைத்திருக்கும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 2 வாசகங்களுமே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருகிறது. சண்டையும் சச்சரவும் நிறைந்த ஒரு சூழல் உருவாகிறது. எதை செய்தாலும் குற்றமாக பார்க்க வேண்டும் அல்லது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற இயல்பு மற்றவர்களிடம் இருப்பதனால்தான் சமூகத்திலே இந்த அமைதி இல்லாமல் போய்விட்டது என்பதனை உணர்ந்து கொள்ளலாம். நின்றாலும் குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம் என்பது போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இருந்ததனால்தான் அங்கே எங்கு பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது. இந்த கூச்சலும் குழப்பமும் நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் படிப்பினை என்ன என்றால், முதலிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையினை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்றுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கொடுக்கக்கூடிய அந்த துன்பத்தை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. என்ன ஒரு சூழல் வருகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு உட்கொள்ளுகிறார், எல்லோரையுமே ஏற்றுக்கொண்டு இறை அரசை இந்த மன்னகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் திருமுழுக்கு யோவான் வந்தார். ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்தவே நான் வந்தேன், இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக கிறிஸ்து வர இருக்கிறார், அவருக்குரிய வழியையும் போதனையையும் கற்றுக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் உண்ணாமல் நோன்பு இருக்கிறார். உடனே அவரை பார்த்து பேய் பிடித்தவன் என்று சமூகம் முத்திரை குத்துகிறது. அன்புக்குரியவர்களே, எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சமூகம் மனப்பான்மை மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால் அங்கே ஒருபோதும் நிம்மதி இருக்காது என்பதனை ஆண்டவர் சுட்டிக்காட்டி, அந்த நிம்மதி இந்த சமூகத்தில் வர வேண்டும் என்றால் நாம் அனைவருமே செய்ய வேண்டியது என்ன என்பதனை முதல் வாசகத்திலே நமக்கு பதில் மொழியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கூச்சலும் குழப்பமும் நீங்கி அமைதி, ஆனந்தம், அக்களிப்பு, மன நிம்மதி நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்றால் அன்பு செய்து வாழ வேண்டும். அந்த அன்பு போலித்தனமானதாக இருந்துவிடக்கூடாது, மாறாக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அன்பின் பரிணாமங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பவுலின் வழியாக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். உண்மையான அன்பு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால் அங்கே கண்டிப்பாக கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் வேலை இல்லை, அங்கே அக்களிப்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் என்கின்ற அர்த்தமுள்ள செய்தியைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையிலேயே போலித்தனமானதாக இல்லை என்பதனை நிரூபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு சில படிப்பினைகளை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு உண்மையானது என்பதை காண்பிப்பதற்காக நாம் ஒரு சில நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன என்றால் அன்புக்குரியவர்களே, யாருடைய அன்பு உண்மையானது என்றால்
ஒருவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து, அதிலும் குறிப்பாக பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் அக்களிப்பையும் நான் கொடுப்பேன், அதற்காக நான் என்னையே முழுமையாக அர்ப்பணிப்பேன் என்கின்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் உண்மையான அன்பு கொண்டுள்ளவர் என்பதனை இன்றைய முதல் வாசகம் விளக்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்குமே என்ன வாக்குறுதியை கொடுத்தார் என்றால், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மையினையும் அவர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய உண்மையான அன்பினையும் பாருங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நான் எனக்காக வந்தேன், என்னுடைய மீட்புக்காக வந்தேன், என்னை சார்ந்துள்ள மக்களினுடைய நல வாழ்வுக்காக நான் வந்தேன் என்று அவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகம் மீட்படைவதற்காக, அதுவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் கொடுப்பதற்காக, அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக, வேறு யாரும் கொடுக்க முடியாத அமைதியை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்ற அற்புதமான செய்தியினை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்புதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. அவர் தனக்காக வாழவில்லை, மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, அதாவது பிறருடைய வாழ்விலே ஒளியாக மகிழ்ச்சியை விதைக்கக்கூடியதாக நான் என்னுடைய அன்பு இருக்க போகிறது என்று யார் ஒருவர் முடிவு எடுக்கிறாரோ அவருடைய அன்பு உண்மையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது படிப்பினை என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே அடுத்தவருடைய துன்பங்களை போக்குவதற்காக நாம் நம்மையே இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. நான் எனக்காக வாழுகிறேன் என்றால் நான் சுயநலவாதி. என்னை சார்ந்தவர்களுக்காக மட்டும் நான் இருக்கிறேன் என்றால் நான் சுயநலவாதி. என்னுடைய அன்பு உண்மையான அன்பு அல்ல. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது என்னுடைய அன்பு உண்மையான அன்பாக மாறுகிறது என்றால், நான் அடுத்தவருடைய துன்பத்தை களைவதற்காக, அடுத்தவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக, அடுத்தவருடைய அவமானத்தை நீக்குவதற்காக நான் அவமானத்தை தாங்கிக் கொள்ளுகிறேன், நான் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்க முடியும் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, யார் உண்மையான மனிதன் என்றால் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் எந்த ஒரு மனிதன் சிந்துகின்றானோ அவன்தான் உண்மையான மனிதன் என்று கூட சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினுடைய படிப்பினையாக எதை சொல்லுகிறார் என்றால், நான் எளியோருக்கு நற்செய்தி சொல்லி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுத்து, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வினை கொடுத்து, பிணியாளர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்து, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் புது வாழ்வினை கொடுத்து, அவர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அதற்காக அவமானத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய சிலுவை சாவை நான் ஏற்றிருக்கிறேன். இவை எல்லாவற்றையுமே எதன் நிமித்தம் ஏற்றுக்கொண்டேன் என்றால், என்னுடைய அன்பு போலித்தனமானது அல்ல, சுயநலமானது அல்ல, மாறாக உண்மையானது என்பதனை இந்த உலக மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த நாளிலே இரண்டாவது படிப்பினையாக சொல்ல விரும்புவது என்ன என்றால், பிறருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நீ தியாகங்கள் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் கிறிஸ்து சீடத்துவ வாழ்க்கையினுடைய பரிமாணமாக, விளக்கமாக எதை சொல்லுகிறார் என்றால், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் முதலிலே தன்னலம் துறந்தவராக இருக்க வேண்டும், சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, முதலிலே நம்முடைய தன்மானத்தை, நம்முடைய சுய கௌரவத்தை கூட விட்டுவிட்டு நம்மையே முழுமையாக இழக்கக்கூடியவர்களாக, நம்முடைய இழப்பு பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக, பிறருடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையினை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய அன்பு உண்மையானதாக இருக்கும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்ன என்றால், எல்லோரையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை. நான் யாரையுமே வெறுத்து வாழப்போவதில்லை, நான் எல்லோரையுமே ஏற்றுக்கொள்ள போகிறேன். படைத்தவனையும் சரி படைப்புகளையும் சரி நான் ஏற்றுக்கொண்டு
நான் எல்லோரையுமே அன்பு செய்து வாழப் போகிறேன் என்கின்ற மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். நான் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இந்த உலகத்தில் வரவில்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய மீட்புக்காக இந்த உலகத்திற்கு நான் வரவில்லை, மாறாக எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். திருத்தூதர் பவுல் கூட தன்னுடைய வாழ்விலே என்ன சொல்லுவார் என்றால், நான் எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறினேன். யூதர்களுக்கு யூதர்களாக இருந்தேன், புற இன மக்களுக்கு புற இன மக்களை போல நான் மாறினேன். யார் ஒருவர் பலவீனமாக இருக்கிறாரோ பலவீனருக்கு நானும் பலவீனனாக மாறினேன். அதன் நிமித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டேன், நிறைய துன்பங்களை சகித்து கொண்டேன், பொறுத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன், என்னையே முழுமையாக இழந்தேன். எதற்காக என்றால் எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறுவதற்காக என்று புனித பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய நெறிமுறை அதுதான். நான் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க விரும்புவதில்லை, யாரையும் பிரிவுபடுத்தி பார்க்க விரும்புவதில்லை. இவர் எனக்கு வேண்டும் என்றோ இவர் எனக்கு வேண்டாம் என்றோ சொல்லி யாரையும் ஒதுக்கவில்லை, மாறாக எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்தேன் என்றால் அதுதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும் என்பதனை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நாமும் எல்லாருக்கும் எல்லாமுமாக மாற வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் அன்பு செய்து எல்லாருக்கும் எல்லாமுமாக நாம் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அன்பு உண்மையுள்ளதாக உண்மையான அன்பாக இருக்க முடியும். இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, அது போலித்தனமான அன்புதான், அல்லது அரைகுறையான அன்புதான். அரைகுறையான அன்பை ஆண்டவர் ஒருபோதும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்கள் மீது கொண்ட அன்புக்காக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு நீரையும் கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த மண்ணகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், என்னையே முழுமையாக உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய அன்பு, இதுதான் என்னுடைய தியாகம், இதை உணர்ந்து கொண்டு என்னை போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அந்த கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். அந்த கிறிஸ்து ஏற்படுத்திய அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கக்கூடிய நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக உண்மையான அன்பை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே என்னுடைய அன்பு உண்மையானதாக இருக்கிறதா? என்னுடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காமல் என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நிலையை நான் பெற்றிருக்கிறேனா? அன்பின் நிமித்தம் படைத்த கடவுளுக்காக என்னையே தியாகம் செய்வேன் என்கின்ற எண்ணம் நம்மிடம் மேலோங்கி இருக்கிறதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன், எந்தவித வேறுபாடும் நான் பார்க்க மாட்டேன் என்கின்ற மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, நம்மை போல சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் 2-3 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய நான் உங்களோடு இருப்பேன் என்று. ஒருவேளை இந்த அன்பு போலித்தனமாக இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் இருக்க மாட்டார். அக்கிரமமும் அநியாயமும் சண்டையும் சச்சரவும் தான் இருக்கும். மன நிம்மதி இருக்காது. மன நிம்மதி வேண்டும் என்றால் அன்பு கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் கொண்டிருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அப்பொழுதுதான் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தருவதன் அருமையை தருணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணம் என்றோ. தருவதன் அருமையை தருணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணம் என்றோ. தன்னை பழியாய் உலகிற்கு தந்திடும் பின்னவர் பழி என்றோ. விண்ணவர் பலி என்றோ. கொடுத்து கொடுத்து
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்களுடைய மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கிய காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறேன் தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியினையும் மன நிறைவினையும், எங்கள் எல்லோருக்குமே நல்ல உடல் சுகத்தினையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து உண்மையான அன்பை, போலித்தனம் இல்லாத அன்பினை நீங்கள் கொண்டு வாழுங்கள், பொறுமையோடு இருங்கள், எல்லோரையுமே ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், அதுதான் உண்மையான அன்பினுடைய பரிமாணம் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய, நானே ஜீவனதி, நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வென்றானவா, எழில் ஒன்றாகவா. நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய, நானே ஜீவனதி, நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வென்றானவா, எழில் ஒன்றாகவா.
பழிப்பதும் காப்பதும் பல நல வளங்களால் வாழ்விப்பதும் உம் இறை உறவே. பழிப்பதும் காப்பதும் பல நல வளங்களால் வாழ்விப்பதும் இறை உறவே. எழுவாய் இறைவா எனில் ஏசையா. எழுவாய் இறைவா எனில் இயேசுயா. நானே உலகின் ஒளி நானே உலகின் படி நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய நானே ஜீவனதி நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வேண்டானவா எனில் ஒன்றாகவா. மறைகின்ற பொழுதிலும் மலர்கின்ற உறவு நீர் கரைகின்ற வாழ்வில் காக்கின்ற கரங்கள் நீர். மறைகின்ற பொழுதிலும் மலர்கின்ற உறவு நீர் கரைகின்ற வாழ்வில் காக்கின்ற கரங்கள் நீர். திருவுடல் திரு ரத்தம் உடைப்பட வெளிப்பட புரிய வைத்தாய் உணர வைத்தாய். திருவுடல் திரு ரத்தம் உடைப்பட வெளிப்பட புரிய வைத்தாய் உணர வைத்தாய். அன்பே அன்பே என் ஏசையா. அன்பே அன்பே என் இயேசுயா. நானே உலகின் ஒளி நானே உலகின் படி நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய நானே ஜீவனதி நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வேண்டானவா எனில் ஒன்றாகவா. நானே உலகின் ஒளி நானே உலகின் படி நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய நானே ஜீவனதி நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வேண்டானவா எனில் ஒன்றாகவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவுமை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இச்சிறு விருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உண்மையான அன்பு கொண்டு வாழும் மக்களாக இருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானி எல்லோ கன்னி தாயாரின் பக்தானியல்லோ. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கினே உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட மூடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள்